ஜனவரி 11 பிற்பகல் 1:30 மணிக்கு இட்லி கடை சூப்பர் ஹிட் திரைப்படம். வணக்கம். உண்மை வெல்லும். உங்க பேரு? ரம்யா. எங்கேருந்து வரீங்க ரம்யா? திருத்துறைப்பூண்டி. என்ன பிரச்சனை? கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆகுது மேடம். இது வரைக்கும் என் வீட்டுக்காரர் என்ன நல்லா தான் பார்த்துட்டு போயிட்டு இருந்தாரு. லவ் மேரேஜா? ஆமாம் மேடம், லவ் மேரேஜ். ஆனால் என் அத்தை பையனை தான் நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டேன். இப்போ இடையில வேலை பார்த்துட்டு இருக்கையில மிஷினில் கையை விட்டு 4 வெள்ளம் போயிட்டு அவங்களுக்கு ஷிஷோ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். எனக்கு ஒரு அண்ணன் இருக்காப்புல, அதாவது எங்கள் அப்பாவோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் பிறந்தாங்க. இது வரைக்கும் எங்களுக்கு செய்கிறேன் அப்பல கல்யாணத்துக்கு எல்லாம் இது வரைக்கும் ஒன்றும் அவங்க செய்யலை. இப்போக்கி இந்த கஷ்டத்தை எதுவும் உதவி கேட்டோம்னாலும் ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாப்புல. அதான் குழந்தைய வச்சுட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்ன வயசு குழந்தைக்கு? குழந்தைக்கு 4.5 வயசு ஆகுதுங்க. இப்போ யாரு கூட இருக்கீங்க நீங்க? நான் எங்கள் அம்மா கூட இருக்கேன். நீங்க ஏன் வேலைக்கு போகக்கூடாது? எனக்கு கொஞ்சம் வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறதுனால எங்கள் அம்மா பயந்துட்டு வேலைக்கு விட மாட்டேங்கிறாங்க. எந்த கையில போயிருக்கு? ரைட் கை. ரைட் கை. அப்ப அவர் என்ன வேலை பண்ணுவார்? அவர் வீரல் கட்டு செஞ்சுட்டு இருந்தாங்க. அது என்ன செய்ய முடியாது? ஆமாம் மேடம். வேற ஏதாவது பண்ணணும்ல நீங்க? என்ன அதுக்கு தான் மேம், பண்ணுறதுக்கு தான் அவங்கள்ட்ட இப்போக்கி ஏதாச்சும் ஒன்று செஞ்சாங்கன்னா ஏதாச்சும் ஒரு கடை மாரி வச்சு நாங்கள் பார்த்துக்குவோம். உங்க அண்ணன் வந்திருக்காரா? எங்கள் அண்ணன் இல்லை மேம், அவர் நான் ஃபோன் பண்ணாலே எடுக்க மாட்டார். அப்போ நான் என்ன பண்ணுறது? நாங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க ரம்யா? நீங்கள் அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசுனீங்க. வரத்துக்கு அவர் வரணும்ல. இப்போ எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? அம்மா வேலைக்கு போகிறாங்களா? ஆமாம் மேடம். அம்மா என்ன வேலை செய்கிறாங்க? வீட்டு வேலைக்கு எதுக்கு போவாங்க? அம்மா வீட்டில் தான் இருக்கீங்களா? ஆமாம், நான் அம்மா வீட்டில். அம்மா வர சொல்லுங்க. என்னம்மா பிரச்சனை சொல்லுங்க. எங்கள் வீட்டுக்காருக்கு 2 தரமா. அவங்க ஏற்கனவே கல்யாணம் பண்ணிட்டு மறைச்சி என்னை கல்யாணம் பண்ணார். அது சும்மா ஃபுல் போதை. எப்போ பார்த்தாலுமே எனக்கு வாழ்க்கையே அமையலை சரியா. அதுக்கு முதல்ல ஒரு பையனும் ஒரு பொண்ணும் வந்திருக்கு, அதையெல்லாம் மறைச்சி என்னை கல்யாணம் பண்ணிட்டாரு. இப்போ உங்கள் வீட்டில் விசாரிக்கலையா? ஹோட்டலில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எப்படி திடீர்னு எனக்கு பொண்ணு வேணும், எனக்கு கல்யாணம் கட்சி பண்ணலை, அதை கொடுத்தோன்னே நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம். சரி ஏதோ செஞ்சுங்கன்னு சொல்லி எங்கள் மாமாவையெல்லாம் வச்சு முடிவு பண்ணி தான் செஞ்சு கொடுத்தாங்க. இவருக்கு ஏற்கனவே மனைவி பிள்ளைகள்லாம் இருந்தது தெரியாது. சரிட்டு அவரோடையே நாங்கள் ரொம்ப நாள் குடும்பம் பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம். இந்த பொண்ணு பிறந்துச்சு. பொண்ணு பிறந்து அதுக்கு பிறகு ஒரு குடும்பமாக நாங்கள் இருந்துக்கிட்டு இருந்தோம். அவர் எப்போ பார்த்தாலும் குடியல் தான், 24 மணி நேரமும் குடியல் தான். என்னோட அண்ணன் ஒருத்தர் இருக்கிற வயசானவர், அவர் தான் வேலை வெட்டிக்கு போய். யாரோட அண்ணன்? என்னோட அண்ணன். அவர் அப்போ கொஞ்சம் வயசு ஒரு 30-35 வயசு இருக்கும் அவருக்கு. அவர் தான் சம்பாதிச்சு போட்டுக்கிட்டு இவரை விட்டாச்சு. இவர் குடியலில் சிறந்த இவரு. உங்களுக்கு ஒரே அண்ணன் தானா? ஒரே அண்ணன். அந்த பையன் ஏதோ ஒரு வேலையில் இருக்கானோ. ரொம்ப நாள் கழிச்சு எங்களோட பேச ஆரம்பித்தான். தங்கச்சி தங்கச்சின்னு பேசுவான். ஏதாவது ஃபீஸ் கட்டணும்னு சொன்னால் ஒரு 500 போட்டு விடுவான். இப்படியே இருந்துக்கிட்டு இருந்தான். அந்த பொண்ணு எங்களோட பேசாது. அது அவங்க மாமா வீட்டில் வளர்ந்துக்கிட்டு இருந்திருக்கு. திருப்பி அந்த பையன் வேலைக்கு போய். எனக்கு எப்போ தெரிஞ்சது இன்னொரு தாரம் இருக்காங்க? எனக்கு இந்த பாப்பா 5 மாதம் அப்போ தான் தெரிஞ்சது அவங்களுக்கு தாரம் இருக்குன்னு. அதே சொன்னிச்சு, என்ன வாழ வச்சுட்டு ஒன்று வாழ வைக்க வந்துட்டாரா, நீங்கள் ஏன் இதுக்கு சம்மதிச்சேன்னு அது அந்த அம்மா எங்களை பேசிச்சு. சேர்ந்து இருப்பார், இங்கே இருப்பார், மெட்ராஸில் இருப்பார், சென்னையில் இருப்பார், இப்படியே இருந்துக்கிட்டு இருந்தார். திருப்பி இந்த பையன் வேலைக்கு போகலான்ட்டு அப்போ எனக்கு மாதம் 1000 ரூபா கொடுத்துருவோம். சரி நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேம்மா. அப்புறம் இந்த அண்ணன் பையன் தான் எனக்கு. அந்த பையனுக்கு அம்மா அப்பா யாருமே கிடையாது. என்னாயிட்டா வளர்ந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் என் பொண்ணையே அந்த பையனுக்கு நான் கட்டி வச்சேன். குடும்பம் நல்லா இருக்கும்போது என்ன செஞ்சிச்சு, மிஷினில் வேலை பார்க்கும்போது இந்த 4 விரலுமே போயிட்டு, 4 விரலுமே துண்டா போயிடுச்சு. இந்த விரல் ஒட்டி வச்சது. பாப்பா 9 மாதம். இவ்வளோ மெடிக்கலில் வச்சுக்கிட்டு அந்த பையனை ஒரு பெட்டில் இவ்வளோ ஒரு பெட்டில் வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டான். அப்போ கூட நான் அவனை ஒரு உதவி கேட்கல. இருந்தது போனது, தாலி குண்டுலேருந்து தாலியிலேருந்து எல்லாம் விற்று செலவு பண்ணோம். என்ன ஒரு கஷ்டம்னு அடித்தோம்னா போனை சிப் பண்ணி வச்சிருவோம். நாங்களும் சமாளிச்சுக்கிட்டு குடும்பம் பண்ணிக்கிட்டு என் அண்ணன் ஏதோ சம்பாதிச்சு. வீட்டுக்காரர் ஹோட்டலில் வேலை பார்ப்பாரு, தண்ணி அடிப்பாரு, வீட்டில் படுத்துருவாரு. இப்போ இருக்காரு. இப்போ அப்படிதான். இப்பயும் அப்படிதான். இப்போ என்னன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்க இடம் இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அந்த பையனை வேலைக்கு யாரும் கூப்பிட்டு போக மாட்டேங்கிறாப்புல. கூப்பிட்டுட்டு போனால் ஒரு மரங்கெல்லாம் தூக்க முடியல. ஆசாரி வேலை பார்த்துட்டு இருந்தது. ஒரு மனம் தூக்கம் இல்லை, ஒன்றும் செய்ய முடியல. இந்த பையனை நாங்கள் அழைச்சிட்டு போய் என்ன பண்ணுறது அப்படின்னு இருக்குவா.
இந்த பொண்ணை ஒரு கடையில் கொண்டு விடுவோம்னா டீசிங் ப்ராப்ளம். கடைக்காரவங்க சொல்கிறாங்க இந்த பொண்ணை வேலைக்கு வர சொன்னீங்கன்னா நாங்கள் கதை காக்க முடியாது அப்படின்னுறாங்க. சீர்காழியில் போய்மா 3 நாள் வந்து இடம் இல்லாமல் கோயிலில் படுத்துக்கிட்டு அங்கே உள்ள கவுன்சிலரி எல்லாரையும் பார்த்து அவன்கிட்ட பேசி கொஞ்சம் பணம் வாங்கி கொடுங்க, நான் ஒரு இடத்த பார்க்கணும்னதுக்கு எனக்கு அப்படியே யாருமே கிடையாது அப்படின்னு. நீங்க எல்லாரும் கோயில்ல இருந்தீங்களா? ஆமா, கோயிலில் இருந்தோம் சீர்காழியில். எங்க அப்பாவுக்கு சீர்காழி தான். வாடகை கொடுக்க முடியலையா? ஆமா, வாடகை கொடுக்க முடியாம வீட்டை கூட்டிட்டாங்க. இந்த பையனுக்கு வேலை இல்லை. எனக்கு ஒரு வேளை ஒரு 2 குடம் தண்ணி தூக்குனா எனக்கு மூச்சு திணறல் வந்துடும். ரொம்ப கஷ்டம்மா. சாப்பாட்டுக்கு வழி இல்லை, கட்டிக்க துணிமணி இல்லை. அவ்வளோ நிலைமையில இருந்துக்கிட்டு அவனுக்கு ஏதாச்சும் உதவி செய்ப்பா. நான் அவனை நல்லா இருக்கும் போதெல்லாம் கேட்கல. நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாது, யார் ஃபோன் அடிக்கிறது அப்படி என்னாலும். இந்த பையன் வேலை வெட்டிக்கு போகல. இந்த பையன் என்ன சொல்லுது, ஒரு உதவியாக ஒரு வீட்டோட ஒரு ஹோட்டலை வச்சு அதை 4 பேருமா பார்த்து அதில் வர வருமானத்தை வச்சு நம்ம முன்னேறுவோம்னா நமக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. ஒரு மருந்தை வாங்கிங்க எல்லாரும் கொடுத்துருவோம். அந்த பையனோட பழப்போம். அந்த பையன் எங்கள் அண்ணன் பொண்டாட்டி, அண்ணனும் செத்தது பிறகு அது தனியாக வளர்ந்தது. அதை நான் வளர்த்து என் பொண்ணை கட்டி வச்சேன். ரொம்ப கஷ்டமா. என் அண்ணன் வயசானவர். இவன் அப்பனுக்கு மட்டும் மாதம் 1000 ரூபா கொடுத்து விட்ருவோம். அதை வாங்கி குடிச்சு விட்டு 5 காசு பாக்கெட்டில் இருக்காது வீட்டுக்கு வருவார். நான் அதுக்கும் பேச மாட்டேன் பார்த்தால. சரி எதுக்கு பேசுகிறோம், நம்ம தலையெழுத்தாகுதோம். அந்த பிள்ளையையும் நான் எந்த தொந்தரவும் பண்ணலாமா? எங்கள் பையன் பேசும், நீங்கள் அவனை படிக்க வச்சியலா, அவரை வேலைக்கு வச்சியலா, உங்களை இட்டும் முன்னியல, நீங்கள் அவரை தொந்தரவு பண்ணாதீங்க, செய்யத்தான் தான் செய்யட்டும், இல்லைன்னா விடுங்க, நம்ம ஏதாச்சும் நம்ம கதையை முடிச்சுக்குவோம். ஆனால் அந்த பையனோட வருத்தம் எனக்கு இப்போ இருக்க இடம் இல்லைம்மா. கட்டிக்க துணிமணி இல்லை என் பிள்ளைய வச்சுக்கிட்டு. நான் ஒரு வீட்டு வேலைக்கு போனோம்னா இந்த பொண்ணுக்கு மூச்சு திணற வந்து பக்கத்து வீட்டுக்காரவங்க போன் அடிச்சுடுவாங்க, இந்த பிள்ளைய விட்டுட்டு ஏன் போறீங்கன்னு. என் குடும்பம் ரொம்ப சந்தியில இருந்துதாம்மா. நான் அப்புறம் டிவி சேனலை பார்த்தேன். இப்போ எங்க இருக்கீங்க? இப்போ நாங்கள் திருத்தரமணியில இருக்கோம்மா. திருத்தரமணியில இருக்கோம். வீடு வாசல்லாம் இல்லை. ஒரு தெரிஞ்சவங்க வீட்டில் இருந்துக்கிட்டு என்ன இருக்கோம். இந்த பையன் சொல்லுது ஏதாச்சும் கொஞ்சம் உதவி கிடைச்சிச்சுன்னா. யாரு வந்திருக்காங்க உங்க கூட? என் மருமா வந்திருக்காப்லம்மா. பாப்பா வீட்டுக்காரர் வந்திருக்காரு. வர சொல்லுங்க. முதல்ல மாமா வர சொல்லுங்க. சின்ன வயசுல இருந்தே இப்படி இருக்கா வீசிங்? இல்ல, இந்த குழந்தை பிறந்தப்ப இந்த ஊசி முதுகுல போட்டதுக்கு பிறகு வந்து. ஓ ஆமாமா. வணக்கம். இவருக்கு வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சாரத்துல ஏறி பெயிண்ட் அடிக்க முடியாது அவருக்கு. இல்ல, நான் ஒரு காய்கறி வியாபாரம் பண்ணுவேன், ஒரு இட்லி வியாபாரம் பண்ணுவோம். ஏதாச்சும் கொஞ்சம் உதவி இருந்தா பொழைச்சிக்கலாம். அதுக்கு எவ்வளவு முதலீடு தேவை உங்களுக்கு? எனக்கு ஒரு 30-40 ரூபா இருந்தா போதுமா. நீங்க இட்லி வியாபாரம் பண்ணி உங்களால பொழைக்க முடியும்னு எப்படி தெரியும்? ஏற்கனவே எங்க அம்மா இருக்கையில இட்லி வியாபாரம் போட்டு பார்த்துட்டு இருந்தோம். எங்க அம்மா இருக்கையில இந்த பையனை வச்சுக்கிட்டு இந்த பையன் ஆசாரி வேலைக்கு போவோம், 1000 ரூபா சம்பாதிக்கும், கொண்டாந்து கொடுப்போம். எங்க அம்மா ஒரு வியாபாரம் பண்ணிக்கிட்டு நாங்க நல்லா இருந்துக்கிட்டு. இப்ப இட்லி வியாபாரத்துக்கு உங்களுக்கு எதுக்கு 30,000 ரூபாய்? எனக்கு வீடு வாடகைக்கு பிடிக்கணுமா. அப்புறம் கொஞ்சம் ஒரு கிரைண்டரு, கொஞ்சம் ஜாமான், கொஞ்சம் அரிசி, இதை வாங்கி வச்சு ஒரு இட்லி வியாபாரத்தை பண்ணி. கிரைண்டர் வாங்கி கொடுக்குறேன், அரிசி வாங்கி கொடுக்குறேன். அடுத்தது எனக்கு வீடு பிடிக்க ஒரு 20 ரூபா கடன் கொடுக்கணுமா. கடன் எல்லாம் கொடுக்க முடியாது. எனக்கு கடன் கொடுக்கலாம் முடியாது. வீடு பிடிக்கணுமா. நீங்க சம்பாதிச்சு நீங்க கடன். எனக்கு வீடு இல்லாம ரொம்ப கஷ்டத்துல தெரிஞ்சவங்ககிட்ட இருந்துகிட்டு. வீடுக்கு எவ்வளவு ஆகும்? வீடு 10,000 கேக்குறாங்க அட்வான்ஸ். அப்புறம் இது வாடகைலாம் நீங்க சரி, வீடுக்கு அட்வான்ஸ் டைரக்டா கொடுத்துடுவோம். சரியா? கிரைண்டர் வாங்கிக்கு தந்து டைரக்டா கொடுத்துடுவோம். அப்புறம் அரிசி எவ்வளவு வேணும் உங்களுக்கு? அரிசி முடிஞ்சது வாங்கி கொடுங்க. அரிசி உளுந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு எவ்வளவு வேணும்? ஒரு 10 கிலோ அரிசி இருந்தா போதும். உளுந்து அதுக்கு தகுந்த உளுந்து. சரி, அது வாங்கி கொடுத்துடுறோம். வேற என்ன வேணும்? துணிமணி, கட்டிக்க துணிமணி ஒருத்தருக்கு. இந்த குடும்பத்துக்கு நிச்சயமா உதவி தேவை. இவங்களுக்கு ஒரு ஒரு தொழில் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டோம்னா அவங்க பாத்துப்பாங்க. ஏன்னா அவங்க 4 பேர் இருக்காங்க, 4 பேர் சேர்ந்து பாத்துப்பாங்க. உனக்கு மருத்துவம் பார்க்க வேண்டாமா? நீ இது இப்ப வந்து தானே, நிச்சயமா உனக்கு அடிக்கடி திருவாரூர்ல செக் பண்ணிட்டு வரோம். என்ன சொல்றாங்க டாக்டர்? அவங்க வந்து இது கொஞ்சம் கொஞ்சமா இருக்க சரியாயிடும். மாசம் மாத்திரை, இந்த பப்பு இதெல்லாம் அவங்க கொடுக்குறாங்க. இருக்க சரியாயிடும் சொல்லி. ஆமா, எப்படியும் நான் வாரம் 1 தடவை அழைச்சிட்டு போயிடுவேன். சூப்பர். நீங்க யாராவது இந்த குடும்பத்துக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எங்களோட தொடர்பு கொள்ளுங்க. அவங்கள கூப்பிடுங்க. உங்க மருமகனை கையை காமிங்க. ஜாகிரதையா பண்ணி இருக்க வேண்டாமாப்பா. என்ன பண்ணுறது, நம்ம என்னுடைய சொந்த வேலைக்காக போனது தான். கொஞ்சம் கை தவறி போயிட்டு மிஷினில் அழைச்சிக்கிட்டு இருக்கிற வேலை எல்லா வேலையும் நல்லா பார்ப்பேன். ஃபர்னிச்சர் வேலை எல்லா வேலையுமே நல்லா பார்ப்பேன். எல்லாம் முடிஞ்சது ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பாதிப்போம்மா. இப்போ 2 வருஷ காலமாக எனக்கு அந்த கையே ஒன்றும் பண்ண முடியல. எனக்கு
வேலை செஞ்சாலும் கெல்பர் வேலைக்கு தான் ஆட்டிட்டு போகிறாங்க. 200 தான் கொடுக்குறாங்க. என்னால் எதுவும் தூக்க முடியல, கொள்ள முடியல, சைஸும் பிடிக்க முடியல. அவங்க வந்து ஏதாவது தொழில் பண்ணலாம்னு சொல்றாங்க. என்ன தொழில் பண்ணுவீங்க? ஹோட்டலில் இல்லை ஒரு மளிகை கடை ஏதோ ஒரு பொருள். மல்லிகை எல்லாம் சுத்தப்படாது தம்பி. இப்ப இட்லி பண்ணிட்டு எங்க கொண்டு போய் விற்பீங்க? வீட்லயே வச்சுருவோம். வீட்லயே கடை மாரி செட் பண்ணிக்கலாமா? அப்படியா? வீட்டு வாடகையும் கடையும் செட் பண்ணிட்டு ஒரே வாடகை கொடுத்துக்கிற மாதிரி பார்க்கணுமா? வீடும் கடையுமா ஒரே வாடகை கொடுக்குறப்ப பார்த்துக்கிட்டு ஏதோ பார்த்து உங்களால் முடிஞ்ச உதவி செஞ்சிடலாம். அது போதும் எனக்கு. அதை வச்சுன்னா அதே பண்ணிக்குவோம்மா. நீங்க சரியா பண்ணமே அந்த தொழில் பயன் இல்லாம போயிடக்கூடாது. வந்து கொண்டு ஒரு இவங்க நல்லா சமையல் கேட்டரிங் நல்லா செய்வாங்கம்மா. சாப்பாடு எல்லாம் சமையல்லாம் நல்லா செய்வாங்க. நான் இப்ப உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கறேன்னா, நான் ஒரு விஷயத்த பண்ணாம அந்த காசை நான் உங்களுக்கு கொடுக்கறேன். புரியுதா? அப்போ நீங்க அதுக்கு மரியாதை கொடுத்து, அதுக்கு மதிப்பு கொடுத்து நீங்க கரெக்டா அதை பண்ணணும். நான் உன்னை வேண்டான்னு வச்சுட்டு உங்களுக்கு இதை கொடுக்கும் போது நீங்க இதை சரியா பண்ணலன்னா அப்புறம் நான் கஷ்டப்படுறதுல அர்த்தமே இல்லை. எங்களுக்கு ஒரு வாய்ப்பு நீங்க கொடுத்து பாருங்க எங்களுக்கு. அது போதும் எங்களுக்கு. அவ்வளவுதான். நாங்க ரொம்ப எதிர்பார்க்கலாமா? அந்த தொழிலுக்கான உள்ள ஒரு ஊதியத்தை கொடுத்தீங்கன்னா போதும். யாருக்கு போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ் இல்ல சொன்னீங்க? உங்களுக்கு யாருக்குமே தம்பிகளுக்குலாம் இருக்கு. எங்க 2 பேருக்குமே ட்ரெஸ் எல்லாம் ஒண்ணும் இல்லாமா. ஆமா நான் சொல்றேன். உங்களுக்கு நான் புடவை கொடுக்க சொல்றேன். சரிம்மா. கிரைண்டர் வாங்கி கொடுக்குறேன், அரிசி பருப்பு வாங்கி கொடுக்குறேன். உங்களுக்கு 10,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு. அந்த 10,000 ரூபாய் நீங்க சம்பாதிச்சு திருப்பி அடைக்கணும். அடைக்கிறோம். ஓகே ஓகே சரி. சரியா? சரிம்மா. நான் சொன்ன மாதிரி தான். ஒரு விஷயத்த வேண்டான்னு வச்சு அந்த காசை இந்த பக்கம் கொடுக்கறது, ஆனா அதனால ஒரு குடும்பம் வந்து காப்பாற்றப்படுறதுன்னா அதை விட பெரிய சந்தோஷம் இல்லை. நீங்க யாராவது ஏதாவது ஸ்பான்சர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் யூ வெல்கம். எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். வதந்தி ஜனவரி 14, 15, 16 தேதிகளில் பிற்பகல் 1:30 மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில்.